வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, இப்போ மாம்பழ சீசன் இல்லையா, அதனால வந்து எங்க மாமியார் வந்து மாம்பழ சீசன்ல மாம்பழ பருப்பு குழம்புன்னு பண்ணுவாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வறுத்துக்கிறது என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பருப்பு வந்து நல்ல ஒரு தோரம் பருப்பு நல்லா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த பக்கம் பருப்பை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, பருப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி தகுந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். லைட்டா மசிச்சு விட்டுட்டு இதுல புளி தண்ணி சேர்க்க போறோம். நாம இந்த பருப்புல புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம். ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ள வறுத்துக்க வேண்டியதை பார்க்கலாம். இந்த பக்கம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மாம்பழ சீசன்லேயே வந்து புளிப்பு மாம்பழம் வந்துடும் இல்லையா, நம்ம என்னதான் வாங்கியிருந்தாலும் ஸ்வீட் இல்லாமல் ரொம்ப புளிப்பா இருக்கும் பாருங்க. அந்த புளிப்பு மாம்பழத்தை தான் வந்து மாம்பழ பருப்பு குழம்பு பண்ணுவாங்க. இப்போ அதுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ மாம்பழம் ஸ்வீட்டா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கொஞ்சம் புளிப்பா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். இந்த பக்கம் வறுத்துக்க வேண்டியதை பார்த்துடலாம். நான் வந்து கொஞ்சமா ஒரே ஒரு அரை டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், காரத்துக்கு வரமிளகா மட்டும் அதையும் சேர்த்துடலாம். வரமிளகாயும் போட போறோம். பச்சை மிளகாய் சும்மா கீரி வாசனைக்கு ஒரு 1 or 2 நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நம்ம போட போறோம். நான் வந்து ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் தோரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம். இதை வறுத்துக்கலாம் நாம ஃபர்ஸ்ட். நல்லா வறுபட்டுறது மிக்சி ஜார்ல மாத்திடலாம். அடுத்தது தேங்காய் வறுத்துக்க போறோம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கணும். அது எப்பயுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஈரப்பதம் போனா போதும்னு. இப்ப அப்படி கிடையாது, கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். லேசா இந்த மாதிரி செவந்தா போதும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இதையும் மிக்சி ஜார்ல மாத்திட்டு ஆறுனோடனே அரைச்சிக்கலாம். பிறகு நம்ம வறுத்த சாமானை நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து பருப்பு புளிஜலம் ரெண்டும் சேர்ந்து கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, இப்ப அதுல வந்து இந்த பொடியை சேர்த்துடலாம். நம்ம இப்ப நல்லா சிம்ல வச்சு கொதிக்க விடுவோம். எந்த சாம்பார் ரசம் எது பண்றதா இருந்தாலுமே சரி, நீங்க சாம்பார் பொடியோ எந்த பொடி போட்டாலுமே அதை சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா அந்த பச்சை வாசனை போகும், நல்லா இருக்கும். அதனால எப்பயுமே வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ரசம் சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க, அப்பதான் ரசம் டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி சாம்பாரையும் இந்த பொடி அரைச்சது எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப நல்லா கொதிக்கட்டும். அது இதுல உப்பு சேர்க்கல, இப்ப நம்ம உப்பு சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன். கட் பண்ணி போடாதீங்க, இந்த மாதிரி கீரி போடுங்க. ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போடுறேன். தேவையான உப்பையும் போட்டுறேன். எந்த சமையல் இருந்தாலுமே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணா அது வந்து டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவசரமா பண்றேன்னு ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது. ஆமா, அவசரமா பண்றீங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப நல்லா கொதிச்செடுத்து நம்ம மாம்பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மாம்பழ பருப்பு குழம்புக்கு மாம்பழம் ஸ்வீட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் புளிப்பு மாம்பழமா இருந்தா கூட போதும், ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல புளிப்பு மாம்பழமா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சாப்பிடவே முடியாதுன்னு நினைப்போம் பாத்தீங்களா, அது அழகா இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பருப்பு குழம்பு வச்சுலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப மாம்பழம் லாஸ்டா தான் நம்ம சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு இப்ப நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கட்டும். பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும், நான் சிம்லேயே தான் வச்சிருக்கேன் அடுப்பை. ஸோ சிம்லேயே கொதிச்சாதான் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து கடாய் எப்படி வெள்ளையா இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. எப்பயுமே நீங்க சிம்ல வச்சு சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரத்துலலாம் வந்து அடையா கறி மாதிரி பிடிக்காது. அதே மாதிரி கரெக்டா இருக்கும், நமக்கு தேய்க்கிறதுக்கும் சௌரியமா இருக்கும். நீங்க பெருசா ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இடமெல்லாம் கருப்பாயிடுமா, உங்களுக்கு உடனே நீங்க தேய்க்கலைன்னா அது அப்படியே அடையா அப்படியே பிடிச்சி அந்த இடம் ஃபுல்லா கருப்பா இருக்கும். அதனாலதான் எப்பயுமே நான் சொல்றது லோ ஃப்ளேம்ல சமைங்க. அதே மாதிரி கடாய் என்ன, இப்ப காய் பண்ணிட்டோமா, பண்ணி முடிச்ச உடனே அடுத்த பாத்திரத்துல மாத்திட்டு உடனே அதை நீங்க தேய்ச்சிட்டீங்கன்னா, கையோட அந்த வேலையை பண்ணிட்டீங்கன்னா அந்த கடாய் வந்து எப்பயுமே வெள்ளையா இருக்கும். அதே மாதிரி இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, மாத்துறதானே. இது வந்து இரும்பு கடாய், இது இப்படிதான் இருக்கும். ஸோ அதனால வந்து இதை மாற்ற முடியாது. இதோட கலரே அவ்வளவுதான், இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இழுப்பக்கரண்டையும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, தாளிச்சு கொட்டும் போது இதை மாத்துறதானே. இதுவும் வந்து இரும்பு தான். ஸோ அதனால இதெல்லாம் மாற்ற முடியாது. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அந்த காலத்துல இருந்து எல்லாரும் யூஸ் பண்ணதுதான் இது. ஸோ அதனால இது எனக்கு ரொம்பவே சௌரியம். அதுவும் இந்த கடாயில நம்ம என்ன பண்ணாலும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாரு, அடி பிடிக்காது. அதனால ரொம்பவே சௌரியமா இருக்கும். ஸோ அதனால்தான் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி கடாயின்னு கிடையாது, நீங்க எந்த பாத்திரமா இருந்தாலும் சரி,
சமைச்சு முடிச்சுட்டு கையோட அதை வேற பாத்திரத்துல மாத்திட்டு உடனே நீங்க தேய்ச்சிட்டீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் எல்லா பாத்திரமும் நல்ல வெள்ளையா இருக்கும். அதே மாதிரி தோசை கல்லும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கரண்டி வந்து நடுவுல போயிட்டு வரும். அதனால அந்த இடம்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெருசா இருக்காது. ஓரத்துல நீங்க வந்து தோசை வாக்கும் போது எண்ணெய் விடுவீங்க தெரியுமா, அந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியா அடையா இருக்கும். அது உடனே தோசை வாக்கு முடிச்ச உடனே அந்த சூட்டோடய நீங்க கொஞ்சம் சுரண்டி எடுத்துட்டீங்கன்னா அது உடனே வந்துடும். அப்புறம் தேய்ச்சி வச்சுட்டீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ தோசைக்கல்லும் அதே மாதிரி தான், உடனே பண்ணிட்டீங்கன்னா எல்லா பாத்திரமுமே நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ இந்த பக்கம் இது கொதிக்கட்டும். அதுக்குள்ள தாளிச்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்திரலாம். இந்த பக்கம் கடாயில நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. எண்ணெய் காஞ்சிருது. கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சமாக மேலாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய மாம்பழ பருப்பு குழம்பு ரெடி. இப்போ மாம்பழ பருப்பு குழம்பு ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய் கறி தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து புட்டும் கடலைக்கறியும். ஸோ கடலைக்கறிக்கு கடலை வந்து வெந்து ரெடியாக இருக்குது, அதுவும் இந்த பக்கம் பண்ணிடலாம். நாம இப்போ கடலைக்கறிக்கு நம்ம வறுத்துக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, மிளகு பொடி இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து மிளகு சேர்க்குறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி, ஒரே ஒரு தக்காளி, இதுலேயே மஞ்சள் பொடி, தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருக்கு. அப்புறம் தனியா பொடி, வரமிளகா பொடி, இந்த ஒரு வதக்கிட்டு தேங்காய் நல்லா ஒரு 1/2 கப்புக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம வந்து கொண்டக்கடலை வேக வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை விட்டே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கடலைக்கறிக்கு நம்ம வறுத்ததை அரைச்சிட்டோம். இப்போ அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுறலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுப்போம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்செடுத்து இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். கருப்பு கொண்டக்கடலையை பாருங்க. கடலைக்கறி நல்லா கொதிச்செடுத்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிடலாம். இந்த பக்கம் வெண்டைக்காய் கறியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ கடலைக்கறிக்கு கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதான். கொத்தமல்லியும் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கடலைக்கறி ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. நல்ல மாம்பழ பருப்பு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி மாம்பழம் ரொம்ப புளிப்பா இருந்ததுன்னா, புளிக்கிற மாம்பழமா இருந்ததுன்னா நம்மளால சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ நீங்க பருப்பு குழம்பு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் கறி, அது இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. மத்தியானத்துக்கு வந்து புட்டு கடலைக்கறியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுது. சும்மா ஒரு கொதி மட்டும் வரணும்னு வச்சிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுது. ஸோ இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.